ஏனெனில் அது இந்த உலகத்திலிருந்து உண்டானதல்ல, அது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு அருளப்பட்டது. அதை கெடுக்கவோ எடுக்கவோ ஒருவராலும் அது சாத்தியப்படாத ஒன்றாகும். அது உங்களிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாம் அது நிலைத்திருக்கு. தைரியமாக இந்த வாரத்தை துவங்குங்கள். இந்த நாள் முதல் உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறும். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இருளில் நின்று கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் வருகிற நாளெல்லாம் உங்களை விடுவித்து உங்களை வெளிச்சத்திலே நடத்துவார். கிறிஸ்துவை உடையவர்களாய் நாம் நடந்து கொள்வோம். போராட்டம் வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. தொடர்ந்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரே நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி கடந்து போக செய்ய அவர் போதுமானவர். நாம் அவருக்கானவர்களாய் நாம் காணப்படுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை ஆகும். நம்முடைய தேவனுக்கு நிகரும் ஒப்பும் இந்த பூமியில் முன்பும் இல்லை, பின்பும் ஒருவனும் எழும்ப போவதும் இல்லை. நானே கர்த்தர் என்று டிக்ளேர் பண்ணின தெய்வம் இந்த கால வேளையில அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் அருளின நாமமாம் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் கன்ஃபஸ் பண்ணுங்க. என் வாழ்க்கையின், என் பிள்ளைகள் வாழ்விலே, என் குடும்பத்திலே, எங்கள் ஊழியத்திலே இருக்கிறதான இந்த இருளை நான் கடந்து போவேன் என்று